மின்வாரிய மெத்தனத்தால் காற்றாலை மின் உற்பத்தி முடக்கப்படுவதாகவும் அதனால் மின் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் காற்றாலை சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை தமிழகத்தில் தென்மேற்கு பருவக்காற்றால் காற்றாலை மின் உற்பத்தி கைகொடுத்து வருகிறது. கடந்த சில தினங்களாக காற்றின் திசை மாறுபாட்டினால் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் மீண்டும் அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. காற்றாலை மின்சார உற்பத்தி குறைவே மின்வெட்டு அதிகரிப்பதற்கு காரணம் என்று மின்வாரியம் கூறி வரும் சூழலில் முழுமையாக இயங்க விடாமல் காற்றாலைகள் தடுக்கப்பட்டதே மின் உற்பத்தி குறைவுக்கு காரணம் என்று காற்றாலை சங்கத்தினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் காற்றாலைகளை முழுமையாக இயக்கினால் அடுத்த ஒரு மாதத்திற்கு மின் தட்டுப்பாடு இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காற்றாலைகளை முழுமையா ஓடவிடல, நாள் முழுக்க ஓடவிடல, கிடைக்கிற மின்சக்திய மின்சார வாரியம் முழுமையா ஏற்றுக்கல அப்படிங்கறதெல்லாம் உண்டு. அடுத்த 30 நாளுக்காவது காற்றாலையே முழுசா ஓட விட்டு மின்சாரம் எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த ஒரு மாசத்துக்கு நிச்சயமா அந்த காற்றாலை மின்சக்தி கிடைக்கும். அந்த கிடைக்கிற காற்றாலை சக்திய முழுமையா இவாக்குவேட் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் மக்களுக்கு கொடுத்ததுன்னா, ஆனா எங்க வேண்டுகோள் எல்லாம் அந்த ஒரு மாசத்துல கிடைக்கக்கூடிய காற்றாலை மின்சக்திய முழுமையா எடுத்துக்கிட்டு மக்களுக்கு விநியோகிக்க வேணுங்கிறது தான். காற்றாலைகளை இயங்க விடாமல் மின்வாரியம் தடுப்பதால் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 10 கோடி ரூபாய் வீதம் கடந்த 66 நாட்களில் 660 கோடி ரூபாய் வரை காற்றாலை துறைக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.